விஜய்யுடைய அந்த சினிமேட்டிக் ப்ரொபகண்டா இருக்கு இல்லையா, அதை அவர் ப்ரொபகண்டாவை தான் பயன்படுத்தியிருக்காரு. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா அவருடைய பழைய படங்கள்லாம் உட்காந்து இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவரும் ஏதோ ஒரு பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக ஒரு 30 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது கிளியரா தெரியுது. 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அது விவசாயம் படங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? உனக்கு 18 வயசு ஆகலடா, நீ இந்த படம் பார்க்காத வெளியே போடான்னு சொல்ல தேட்டர் வாசல்ல ஒருத்தன் நிக்கிறான்ல, அது என்ன வைன் ஷாப் வாசல்ல ஒருத்தன் நிக்கல? அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற அந்த எண்ணம் அவருக்கு ரொம்ப முன்னாடியே அவர் அந்த கிளாரிட்டியோட இருந்திருக்காரோ, அவர் கிளாரிட்டியோட இருந்திருக்காரு. நம்ம பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு இருந்திருக்கோம். நாட்டை ஆளுகிறவர்களுடைய தலையெழுத்து வைத்து அவர்கள் நாட்டை ஆள்வதில்லை, நம்முடைய தலையிலெல்லாம் எழுதியிருக்கணும் நம்ம யாரால ஆளப்பட போறோம்ங்கிறது. ஐயோ இவருக்கு எப்படி இவ்வளவு கூட்டம் வருது, என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ஐ திங்க் ஹி ஹஸ் கிரியேட்டட் தட் செட்டப் ஃபார் ஹிம்செல்ஃப். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கான் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணும்போது அதை வந்து நம்மளால கவுண்டர் பண்ண முடியலையே, அதை நம்மளால மறுக்க முடியல. ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு தான் திமுக யோசிக்குது. யாருக்குடா ஓட்டு போடுவேன் அப்படின்னு பசங்க கிட்ட கேட்டா விசிலுக்கு தான் ஓட்டு போடுவேன் சொன்னா அவங்களுக்கே அப்பதான் தெரியுது. சார் முதல்ல வீட்டுல பசங்கள்லாம் அரசியல் பேச மாட்டாங்க சார், இப்ப பசங்க அரசியல் பேசுறாங்க சார். ஏங்கன்னா அவன் விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்றான் சார். சரி அவன் தான் போய் ஓட்டு போடுவானா, அவங்க அம்மாவையும் கூட்டு போய் ஓட்டு போட வைக்குவேன் அப்படின்னு சொல்றான் சார். என்ன சேலஞ்ச் பண்றான் சார் அப்படின்றாங்க. எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறோம்.